இந்த வார கேப்டன்சி டாஸ்கில் தர்ஷிகா வின் பண்ணி அவங்க கேப்டன் ஆனதுனால அவங்க நாமினேஷனில் வரல. அதை தவிர்த்து 6 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. இதில் அதிகமாக ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து 6 ஓட்டும், ஜாக்லின் 5 ஓட்டு, ரஞ்சித் 4 ஓட்டு, சௌந்தர்யா 4 ஓட்டு, முத்துக்குமார் 3, அருண் 3. ஒருத்தர் கொடுத்த ரீசன்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. ரவீந்தருக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது, கொஞ்சம் பிரெயினாக விளையாடுவார், பிரெயினாக இருந்து எல்லோரும் மூளையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாங்க. அதேமாதிரி ஜாக்லின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சென்சிட்டிவாக யார் பேச்சையும் கேட்காம இவங்க பேசுகிறது தான் எல்லாமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடமண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யா யார்கிட்டையும் மிங்கிள் ஆகாமல் தனியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ரஞ்சித், அருண் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அது என்னென்னா இவங்க 2 பேரும் எல்லார்கிட்டும் நல்ல பேர் வாங்குறதுக்காக ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது முத்துக்குமாருக்கு, இவர் தமிழ் நல்லா பேசுகிறனால கொஞ்சம் ஓவராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வாரம்